கம்ப்ளீட் ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா ஈஸியா ஆயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்றது இப்போ உள்ள டெக்னாலஜிஸ்ல வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல வந்து நம்பர் 1 இருக்கு. ஸோ உங்களால ஈஸியா வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு கரெக்டான பாத் கிடைக்காது. என்ன கோர்ஸ் படிக்கிறது, என்ன ரிசோர்சஸ் இருக்கா, யூடியூப்ல நான் வந்து எப்படி ஃப்ரீயா நான் வந்து கோர்சஸ்லாம் படிக்கிறது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கிளியர் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு a வீடியோ. I am Ramya. I am working as a software engineer at top tech company. இந்த வீடியோல நான் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் கொடுக்க போறேன். நான் ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அதை பாருங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை நான் 30 daysல ஆயிடலாமா, அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த டெக்னாலஜிஸ் பத்தி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அதை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கணும். நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன்னா அது இப்படிதான் இருக்கணும், நான் அதை வந்து ஒரு ப்ராப்பரா பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாவே போதும். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே ஃப்ரண்ட் எண்ட்ன்றது வந்து பேக் எண்டை கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு பேசிக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோர்ஸ் தான். நீங்க வந்து ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் பத்தி நம்ம நிறைய சொல்றோம். பட் ஃப்ரண்ட் எண்ட் என்னங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியா இல்லாம இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நான் ஃப்ரெஷரா இருக்கும்போது அதே ஐடியா தான் இருந்துச்சு. டெவலப் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதுல என்ன ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு வெப்சைட் பார்க்க போறீங்க. நீங்க வெப்சைட் வந்து நீங்க வந்து ஒரு யூசர் வந்து நீங்க ஒரு கூகுள்ல ஒரு சர்ச் பண்ணி ஒரு ஃபார்ம் சர்ச் பண்ணி நீங்க வந்து போறீங்க. அதுல வந்து நீங்க ஒரு ஃபார்ம் பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபில் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நேம் ரம்யா அப்படின்னு நீங்க வந்து ஃபில் பண்றீங்க. பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, டெக் வித் ரம்யான்னு ஃபில் பண்றீங்க. ஸோ நீங்க அந்த வெப் பேஜ் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? ஸோ நீங்கள் ஒரு யூசரும் ஒரு வெப் பேஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ற இந்த ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான், இதை பண்றவங்க யாருன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். நீங்க எதை ஃப்ரண்டா பாக்குறீங்களோ அதுதான், அதை டெவலப் பண்றவங்க பேர் தான் ஃப்ரண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க பாக்குற வெப்சைட்ஸோட ஒரு டோட்டல் ஸ்ட்ரக்சரே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சில டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, நேம் வந்து ரம்யான்னு ஃபில் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்ட் வந்து டெக் வித் ரம்யான்னு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இதில் வந்து ரவுட் ஆகிட்டு ஒரு இடத்துல போய் சேவ் ஆகுது. இல்லை நீங்கள் வந்து கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகுது, ரவுட்டிங் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து பேக் எண்ட்ல நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மூலமா நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்க்குறீங்க, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மூலமா நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ரன் ஆகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் பேக் எண்ட்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, டேட்டா பேஸும் ஒன்று இருக்கும். டேட்டா பேஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் போகும்போது திரும்ப நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா டெக் வித் ரம்யாவுக்கு பதிலாக டெக் வித் வேற நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து இல்லை உங்களோட பாஸ்வேர்ட் தப்புன்னு சொல்லி காமிச்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஒரு டேட்டா வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கு. ஸோ இது எங்க சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் தான் சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ போட்டுட்டேங்க. நீங்க தயவு செஞ்சு அதை பார்க்கலாம், போய் பாருங்க. அதுல வந்து நான் ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து ஃப்ரீ ரிசோர்சஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து மெயின்லி வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் மட்டுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோ தான். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் பத்தி நான் கத்துக்கிட்டேன்க்கா. நான் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்னென்ன படிக்கணும், எங்கெங்க படிக்கணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்க்கு நீங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க HTML படிக்கணும். HTML என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டால் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இதை வந்து ஒரு எப்படின்னா இது ஒரு ஸ்கெல்டன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வந்து வெப்சைட்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க ஒரு ஃபுல்லி ஃபிளட்ஜ் டெவலப் ஆன ஒரு வெப்சைட் பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு நார்மலா வந்து எந்த ஒரு கலர் கோடிங்குமே இல்லாம ஒரு சும்மா பிளெயின், அதாவது முன்னாடி பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு CSSமே எதுவுமே ஆட் பண்ணாம ஜஸ்ட் HTML வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்றாங்க. ஸோ HTML அப்படின்றது என்ன, ஒரு ஸ்கெல்டன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்படிதான் இருக்கும்போது ப்ராஜெக்ட்ன்றது அதுக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கலர் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த HTML படிக்க உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் தாங்க போதும். நான் வந்து அதிகபட்சமாக சொல்கிறேன். 1 வீக்ன்றது ரொம்ப அதிகமான ஒரு டைம் தான். நீங்கள் 1 வீக்கில் வந்து HTML ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
நீங்க வந்து நான் ரொம்ப டெடிகேட்டடா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு 2 or 3 டேஸ்ல கூட கவர் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கீங்க, இல்ல நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 9 to 5 நீங்க ஒரு காலேஜ் போயிருப்பீங்க, இல்ல ஜாப் போயிட்டு வந்திருப்பீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற டைம்ல தான் 1 week சொல்றேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து இது படிக்கிறது மட்டும் தான் நான் வேலையை வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 2 or 3 days நீங்க வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து ஃப்ரண்ட் எல்லாம் HTML முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க CSS கண்டிப்பா படிக்கணும். CSSன்றது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளைன் வெப் பேஜ் நீங்க கிரியேட் பண்ணிடலாம். பட் அதை மட்டும் கொடுத்தா ஒரு யூசருக்கு பிடிக்குமா? பிடிக்காது, ஆப்வியஸா இல்ல. நம்ம வந்து ஒரு கலர் ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அப்போ ஒரு கலர் பேலட் வந்து எப்படி நம்ம சொல்றது, எப்படி ஒரு ஃபாண்ட் கிரியேட் பண்றது, ஒரு இமேஜ் எப்படி இருக்கணும்ன்றது, ஒரு பேக்ரவுண்ட் தீம் எப்படி இருக்கணும்ன்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதில் பண்ணலாம் அப்படின்னா CSSல பண்ணலாம். CSS மட்டும் கத்துக்கிட்டா போதுமா அப்படின்னா அது கூட சேர்ந்து நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கத்துக்கிற மாதிரி இருக்கும். பூட் ஸ்ட்ராப் கத்துக்கலாம், அதை Tailwind CSS கத்துக்கலாம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க Tailwind CSS கத்துக்கலாம், அதுவும் ஈஸி தான். பூட் ஸ்ட்ராப்பும் இப்போ வந்து டிமாண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க ரெண்டுத்துல எது வேணா கத்துக்கலாம். இதுக்குமே நீங்க வந்து ஒரு 1 week நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா 1 weekன்றது நான் அதிகபட்சமா சொல்றேன், ஈஸியா நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். அதுல உள்ள இந்த ஃபிளக்ஸ் கான்செப்ட், கிரிட் கான்செப்ட்லாம் கொஞ்சம் மேஜர் கான்செப்ட் நீங்க கவர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து HTML CSS படிச்சுட்டேன், இது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது மட்டும் போதாது. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஏன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய வீடியோ இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களோட க்ரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணும் உங்களோட ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணுற டைமில். ஸோ நீங்கள் வந்து ஒரு HTML கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் CSS கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிற நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் HTML கொஞ்சம் கற்றுக்கிறீங்க, அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ராஜெக்ட்டில். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் CSS கற்றுக்கிறீங்க, கற்றுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஆல்ரெடி ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறது, கொஞ்சம் அழகு கொடுக்குற இந்த மாதிரிலாம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு HTML CSS கொடுத்து ஒரு பேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஒரு நம்ம சொன்ன மாதிரி அது வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிளிக் ஆகி நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகணும்ல, ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும்ல. இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எது வச்சு பண்ணோம் அப்படின்னா அது HTML CSS வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. நம்ம அதுக்கு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்னு கேட்டால் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஈஸியாக படிக்கிற லாங்குவேஜ் தான். ஸோ அவ்வளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. ஸோ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் படித்தா போதுமா, நான் வந்து ஒரு என்டையரே கிரியேட் பண்ணிடலாமா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டே தேவையான எல்லாமே எனக்கு கிடச்சிச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 50 ஸ்டெப் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி, 50% நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சோடனே நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்களா HTMLக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சிட்டீங்க, CSSக்கு இம்ப்ரூவ் பண்ணி வச்சிட்டீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு சைடில் வந்து நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து படிச்சுட்டே போயிட்டு இருந்தீங்க, நான் டுட்டோரியல்ஸாக பார்க்குறேன், யூடியூப்க்கு போகிறேன், டுட்டோரியல்ஸ் ஃபுல்லாக பார்க்குறேன், நான் வந்து ஃப்ரண்ட் டெவலப்பர் அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் அதை செய்யணும், அதை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரம் அந்த வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட் பிளாங்காக இருப்பீங்க. பட் அதான் ரியாலிட்டி. பிளாங்க் ஆவீங்க, திரும்பி வீடியோ பார்ப்பீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க, பிளாங்க் ஆவீங்க, திரும்பி. ஸோ லூப் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், இப்படிதான் இது பண்ணணும், இது இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்ற கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜாவா ஸ்கிரிப்ட் கவர் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா அதில் 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க. ஒன்று ஆங்குலர், இன்னொன்று ரியாக்ட். ஸோ நான் வந்து இதில் எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, கம்ப்ளீட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் படிக்கலாம். ஸோ அது ஆங்குலர் கார்ட்லும் கொஞ்சம் ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாக்ட்ன்றது கம்ப்ளீட்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் ரியாக்ட் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆங்குலரில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி தான். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ட் படிச்சுட்டு நீங்கள் ஆங்குலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புறேன். பட் ரியாக்ட், ஆங்குலர் ரெண்டுமே வந்து இப்போ வந்து டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 2 படிச்சாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு. ஸோ நான் இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கா நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும். ரியாக்ட் அப்படின்றது வந்து ஒரு நேட்டிவ் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதை நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை நீங்க எந்த மாதிரி காட்டணும், அது வந்து எப்படி அழகா ரெப்ரசென்ட் பண்றதுதான் நீங்க பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்க எங்க போய் பண்ணணும், ப்ராஜெக்ட்லாம் நீங்க லேப்டாப்ல பண்ணி வச்சா மட்டும் போதுமான்னு கேட்டா அப்படி பண்ணவே கூடாது. நான் இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல், கிட் அண்ட் கிட்ஹப் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். படிச்சு முடிச்சுட்டு நீங்க நான் என்னெல்லாம் சொன்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதை நீங்க குட்டி குட்டி ப்ராஜெக்ட் பண்ணும்போது, லைக் நீங்க வந்து HTML பண்றீங்க, அங்க போய் நீங்க வந்து உங்களோட கோடை மேட்ச் பண்ணணும் GitHubல. ஸோ நீங்க வந்து CSS பண்றீங்க, உங்களோட கோடை மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு ப்ராக்ரஸையுமே வந்து நீங்க உங்களோட GitHubல பார்க்கணும். அங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும், நீங்க வந்து எவ்வளவு சப்மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்க எப்பவுமே கிரீன் கலரா வச்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்படணும். அதை நீங்க வந்து GitHub பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஃபுல்லா நீங்க வந்து பண்ணி முடிச்சுட்டு உங்களோட GitHub நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க, அந்த லிங்கை வந்து நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த கம்ப்ளீட் ஸ்டெப்பை நீங்க டெடிக்கேட்டட் ஆகிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாள் கூட பேஸ் பண்ணாம கன்சிஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னா 30 டேஸ்ல நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட மாஸ்டர் ஆயிட முடியாது. பட் நீங்க ஒரு பிகினரா நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா கேப்பபிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்துடும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். நான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நாளைக்கு படிச்சுக்கலாம் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல போய் என்ன படிக்கலாம் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஓகே, நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, பட் எங்க படிக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நான் சொன்ன HTML, CSS, JavaScript தனித்தனியாவும் வீடியோ போட்டிருப்பாங்க, மொத்தமாவும் வீடியோ போட்டிருப்பாங்க. பண்ணி முடிச்சுட்டு அது 12 ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலான்ற வீடியோவும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த கோர்ஸுக்கு ஒரு டீடைல்டு வீடியோ வேணும்ன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் வித் ரம்யா ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.